டே 76க்கான 4வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்கங்க. 4 ப்ரோமோ இன்னைக்கு வந்திருக்கா? 4வது ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்ன தகவல்னா, இது சாட்டர்டே எபிசோட்லேயே கமல்ஜி வந்து அந்த எவிக்ஷன் கார்டோட வந்துட்டார். ரொம்ப பசியாக இருந்தா 2 ஆம்லெட் போட்டா, 2 முட்டை போட்டு ஆம்லெட் சாப்பிட்டா நல்லா இருக்கும்பா அப்படின்ட்டு அந்த கார்டை எடுக்கும் பொழுது, என்னடா இது சாட்டர்டே எபிசோடே முடியலையா, அதுக்குள்ள எவிக்ஷனா, அப்பன்னா டபுள் எவிக்ஷனா அப்படின்னு ரசிகர்கள் கொண்டாடுறாங்க. பயங்கர ஆரவார சத்தம். விஷ்ணு தலையை குனிஞ்சிட்டார். ஐயோ, இப்போவே காடை தூக்கிட்டார்னா 2 முட்டை. அவர் அப்போவே சொன்னார், ரொம்ப பசியாக இருக்கு, 3 முட்டை இந்த முறை சாப்பிட போறேன்னாரு. ஆல்ரெடி அனன்யா ஒரு முட்டையாக வெளியே ஏறிட்டாங்க. இப்போவே ஒன்று தூக்குறாரே, அப்போ என்னதான் நடக்க போகுதுன்னு விஷ்ணு தலை குனிஞ்சிருக்காரு. உடனே கமல்ஜி கேட்குற, என்ன விஷ்ணு தலையை குனிஞ்சிட்டீங்க? சார் சரி நீங்கள் அப்படியே இருங்க. கூல் சுரேஷ் என்ன அடிக்கடி வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க, செவரெலாம் கூட இவங்கெல்லாம் பார்த்தீங்க. அந்த விஷயம் வந்து தினேஷ் தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாதுல்ல, தினேஷ் மணியை தவிர்த்து. சொல்லியிருப்பாரா? பொறுத்து வந்து பார்ப்போம். என்ன கூல் சுரேஷ் இப்போ சொல்லுங்கள், யாராக இருக்கும்? இப்போ கூல் சுரேஷ் என்ன சொல்லியிருக்கணும்? சார் நான் தான் சார் வீட்டுக்கு போகணும்னு நினச்சேன், நான் தான் சார் இருக்கணும்னு தானே சொல்லியிருக்கணும். அவர் விஷ்ணுவாக இருக்கணுங்கிறாரு. நல்லா கேம் ஆடுறீங்க கூல் சுரேஷ். முடியும் போது கேம் ஆடி என்ன பண்ண போகிறார்? சரி நிக்சன் நீங்கள் சொல்லுங்கள் நிக்சன் அப்படிங்கும்போது அவருடைய உதட்ட அசைவை வச்சு பார்க்கும்போது அவரும் விஷ்ணுவை தான் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. விஷ்ணு சொல்கிறார், சார் ரொம்ப பசியாக இருக்காதீங்க சார், 1 முட்டை போதும் சார். நான் வந்து நாமினேஷனில் இல்லாத போது இதெல்லாம் சொல்லி சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். பட் நானே இங்கே வந்து நிற்கும் போது என்னால் ஒன்றும் பதில் பேச முடியல சார். 2 நாளைக்கு முன்னாடியே பிக் பாஸ் நின்று பேச வச்சு அழ வச்சிட்டாரு சார், நீங்களும் அழ வைக்காதீங்க, விடுங்க சார் என்ன அப்படின்னு ஒன்று கமல்ஜி எடுத்து அந்த கார்டை காட்டுறாருங்க. பயங்கர ஆரவாரம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கூல் சுரேஷின் படம் பெயர் அதில் இருக்குது. கூல் சுரேஷ் சாட்டர்டே எபிசோட்லேயே எவிக்ட் ஆகிறார். அப்போ சண்டே அடுத்த ட்விஸ்ட்டு, மெகா ட்விஸ்ட்டு வெயிட்டிங். அதை இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். வேணா நான் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்றேன்ப்பா. 2வது எவிக்ஷனா இல்லை சீக்ரெட் ரூமா? சஸ்பென்ஸ்.